பெட்ரோல் இல்லாம, டீசல் இல்லாம, கரண்ட் இல்லாம, கேஸ் இல்லாம, ஏன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்லாம வீதிக்கு மறுபடியும் மக்கள் வரவேண்டி ஏற்படுமோன்று எக்கச்சக்கமான மக்கள் பயந்து போய் முரண்டு போய் இருக்கிறாங்க. ஏன்னு பார்க்க போனீங்கன்னா மெதுவா ஒன்றா சொல்றேன். இந்த சூழல்ல இன்றைக்கு ஜனாதிபதி அலுவலகத்துல வளமையாக நடக்கிற கலந்துரையாடல் இல்லை. இன்றைக்கு மதியம் ஒரு கலந்துரையாடல் உண்டு ஜனாதிபதி அலுவலகத்துல ஜனாதிபதியோட நடந்திருக்கு. அதுல என்னண்டா, வீட்டுல இருந்தே வேலை செய்ய முடியுமா, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், இப்படி எக்கச்சக்கமான சில விஷயங்கள் சுருக்கமா சொல்லணும்டா இலங்கை நாட்டினுடைய எதிர்காலம் வாழ்வா சாவான்ற மாதிரிக்கு ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்குது. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். மக்கள் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கடா, குறிப்பிட்ட மக்கள் வெறும் பொய் அரசாங்கம், கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருக்கும்போது கோட்டாபய வெறும் பொய்யர், கள்ளர், திருடர் என்று எக்கச்சக்கமான வசனங்களை எல்லாம் வீர வசனங்களை எல்லாம் கதைச்சாங்க. ஆனா இன்றைக்கு அவங்க செய்யற அனுரவினுடைய அரசாங்கம் செய்யற விஷயங்களை எல்லாம் பார்த்தா வெறும் தலைகீழா இருக்குண்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நட்டு வீதியில இருந்து ஏசுறதெல்லாம் பார்க்க கிடைக்குது. இது எல்லாத்துக்குமே பிரச்சனை என்னண்டா, கேஸ் மறுபடியும் கேஸ் எல்லாம் போலின்ல நின்று வாங்க வேண்டி இருக்குது. அதை விட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான்லாம் போர் நடந்து கொண்டிருந்தாலும் பெரிய ட்விஸ்ட் என்னண்டா, இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் இஷ்டப்படி உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு காசு இருக்குன்றலாம் அடிக்க முடியாது. உங்களுக்கு இந்த QR முறைப்படி தான் அடிக்க முடியும். ஒரு வாகனம் இருக்கா, அந்த வாகனத்தினுடைய உரிமையாளரா நீங்க QR எடுத்து அந்த முறைப்படி தான் அடிக்க முடியும் என்று சில சிஸ்டத்தை திடீரென்று இப்ப இந்த அரசாங்கம் கொண்டு வந்தோன்னு இந்த அரசாங்கத்துக்கு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கு. இப்ப மக்களுக்கு இருக்கிற கேள்வி என்னண்டா, மறுபடியும் இந்த நாடு வீழ்ச்சி அடையுமா, இந்த நாட்டினுடைய கதை முடியுமா, கரண்ட் இல்லாம போகுமா, இப்படி பிரச்சனைகள் மறுபடியும் வருமா வராதா? இதை நான் உங்களுக்கு சும்மா வாயில வந்த மாதிரிக்கு கதைக்காம ஜனாதிபதி அலுவலகத்துல இன்றைக்கு ஜனாதிபதி கதைச்ச விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டு சில புள்ளி விவரத்தோட இந்த நாடு அதல பாதாளத்துல வீழ்ச்சிக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதா இல்லையான்றத இந்த காணொலியை நீங்க முழுமையா பார்த்துட்டு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. முதலாவது, இந்த நாடு கோட்டாபய ராஜபக்ச இருக்கும்போது எப்படி இந்த நாடு விழுந்துச்சுட்டு பார்ப்போம். இப்ப விழாம இருக்கிற சூழ்நிலையில விழுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குமா இருக்காதா ரெண்டையும் நாங்க பார்ப்போம். முதலாவது, 2022ஆம் ஆண்டு பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, கேஸ் இல்ல, கரண்ட் இல்ல, ஏன் சாப்பிடுறதுக்கான அத்தியாவசிய பொருட்களே இல்லாம போனுச்சு. ஏன் என்ன பிரச்சனை பார்க்க போனோம்டா, இப்ப பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் வாங்கணும்டா என்ன தேவை, காசு தேவை. அந்த காசுன்றது இலங்கை ருபீஸ், இலங்கை ரூபாய் பணமா தேவை, அது தேவையில்லை. அதை கொடுத்தா ஒருத்தனும் வாங்க மாட்டான். தேவை என்னண்டா, அமெரிக்கா டாலர்ஸ் தேவை. அப்ப அந்த டாலர்ஸ் எங்க நாட்டில் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 2022ஆம் ஆண்டு வரும்போது எப்படி இருந்தேன்டால் கிட்டத்தட்ட 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கு கிட்டத்தட்ட குறைவாக வர தொடங்கிருச்சு. சோ அப்படி இருந்தா எங்கள்கிட்ட போதாது. ஏன் போதாதுன்னு பாத்தீங்கன்னா 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்குது கையிருப்பு இலங்கை நாட்டுல, அது போதாதான்னு கேட்டீங்கன்னா போதாது. ஏனென்றா இலங்கை நாட்டுக்கு இந்த பெட்ரோல், டீசல், கேஸ், இந்த எரிவாயு, சில சாப்பாடு சம்பந்தப்பட்ட பொருள் இதெல்லாம் இறக்குமதி செய்யும் போது ஒரு மாதத்துக்கு அன்னளவாக 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தேவைப்படுது. அப்ப எங்கட கையில எவ்வளவு இருக்கு, 2 பில்லியனுக்கும் குறைவாக இருக்கு. அப்ப வாங்க முடியுமா? கேஸ் கப்பல் வந்திருக்கு, பெட்ரோல் டீசல் கப்பல் வந்திருக்குது, சாப்பாடு சம்பந்தப்பட்ட கப்பல் வந்திருக்கு. ஆனா அதை வாங்கணும்டா எங்கள்கிட்ட இருந்தது இலங்கை ரூபாய். அப்ப எங்கள்கிட்ட இருந்தது 2 பில்லியனுக்கு அதிகமான அமெரிக்கன் டாலர்ஸ் எங்கள்கிட்ட இல்ல. அப்ப இந்த நாடு என்ன செய்துச்சு, கோட்டாபய ராஜபக்ச அவங்களுடைய அரசாங்கம் இந்தியாட்ட, சீனாட்ட, இவங்கள்ட்ட என்னமோ கதைச்சு ஏதோ ஒரு உடன்படிக்கை அதெல்லாம் செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு கொண்டு போனாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்தோடனே எல்லா நாடுமே கைவிட்டுட்டாங்க, ஒருத்தருமே கை உடுக்க இல்லை. அப்ப என்ன நடந்தது, வாங்குறதுக்கு கப்பல்கிட்ட இருந்து காசு டாலர்ஸ் இல்ல. அப்ப நாடு என்ன செஞ்சுட்டு அப்படி அதல பாதாளத்துல விழுந்துருச்சு. இதுதான் நடந்த விஷயம். சோ இப்ப நீங்க இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்கள்கிட்ட அப்ப அந்த நேரம் சுற்றுலா பயணிகள் வராம கொரோனா காலம்னால சுற்றுலா பயணிகள் வார இது இல்லாம போயிருச்சு, ஏற்றுமதிகள் குறைஞ்சு போயிருச்சு. இப்படி எல்லாமே வந்தோடனே வருமானம் இல்லை. அப்ப வருமானம் இல்ல, அதே மாதிரிக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்ல, சிக்கலாயிருச்சு. இப்ப இருக்கிற நிலைமை என்னென்றால் எங்கட கையிருப்புல இருக்கிறது 7.28 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்.
அன்னளவாக 7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கும் அதிகமாக எங்கட கையில் இருக்கு. ஒரு மாதத்துக்கு வந்து இந்த பெட்ரோல், கேஸ், டீசல், அத்தியாவசியமான சில பொருள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வரதுக்கு, இறக்குமதி செய்யறதுக்கு மாதத்துக்கு அன்னளவா 2 பில்லியன் அன்னளவாக பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. சோ அப்ப தேவைப்படுதுன்றக்குள்ள 7.28 பில்லியன் டாலர்ஸ் தானே இருக்கு. அங்க 2 பில்லியன் போனிச்சுட்டு அப்புறம் குறைஞ்சு கொண்டு வர முடியும் ஜோசியம். அப்ப என்ன நடக்குதுண்டா, 2 பில்லியன் போனாலும் வருமானம் கொண்டு வருது இல்லை உங்களுக்கு. ஏற்றுமதி நாங்க வந்து தேயிலை ஏற்றுமதி செய்யறோம், இன்னும் இந்த ஷர்ட், சட்டை வந்து இப்படி எல்லாம் ஏற்றுமதி செய்யறோம். இப்படி ஏற்றுமதி நடக்குது. ஏற்றுமதி பிசினஸ் எங்கட நாட்டுல இருந்து போகும்போது டாலர்ஸ் உள்ளுக்கு வருது. அதே மாதிரி சவுதி அரேபியா, குவைத், கட்டார், அதே மாதிரி புலம்பெயர் தமிழர்கள், புலம்பெயர் சொந்தங்கள், இப்படி சுவிஸ், கனடா, ஜெர்மன், இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இப்படி எக்கச்சக்கமான நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அங்க சிட்டிசனா இருந்து இந்த நாட்டுக்கு சொந்தக்காரவங்களுக்கு டாலர்ஸ்கள், பவுண்ட்ஸ் இப்படி எல்லாம் அனுப்புறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு வெளிநாடுகள்ல வேலை செய்யற இந்த சவுதி, கட்டார், அரேபியா, இந்த மாதிரியான நாடுகள்ல வேலை செய்யறவங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காசை இலங்கை நாட்டுக்கு அனுப்பும் போது டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வருது. அந்த நாட்டினுடைய பெருமதி காசுகள் எல்லாம் உள்ள வர தொடங்குது. இந்த மாதிரிக்கு வருமானம் வருது. இதை விட மிக மிக முக்கியம் என்றால் சுற்றுலா பயணிகள், வெள்ளக்காராக்கள், சுற்றுலா பயணிகள் இலங்கை நாட்டுக்கு வரும்போது அவங்க கொண்டு வர பொக்கிஷம், கிஃப்ட் என்னண்டா இந்த அமெரிக்கன் டாலர்ஸ். அப்ப அமெரிக்கன் டாலர்ஸ் மாதத்துக்கு அன்னளவாக எங்களுக்கு எவ்வளவு வருமானமா வருதுன்னா இப்பத்திய சிச்சுவேஷன்ல 2.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் மாதத்துக்கு வருது. அப்ப எங்களுக்கு மாதத்துக்கான செலவு எவ்வளோ? 2 பில்லியன் அன்னளவா. வருமானம் எவ்வளோ? 2.5 பில்லியன். அப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 0.5 பில்லியன் டாலர் சேமிப்பா இருக்கு, மிச்சப்படுது. அப்ப எங்களுக்கு பெருசா அப்ப சிக்கல் இல்லை. அப்ப கையிருப்பு வந்து எங்களுக்கு கூடிக்கொண்டு போகுமே தவிர குறையாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான். அப்ப ஏன் வந்து QR முறை இந்த மாதிரியான போலின் இதெல்லாம் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எங்களுக்கு நாட்டுல வந்த பிரச்சனை என்னென்றால் எங்கள்கிட்ட டாலர்ஸ் இல்லை. டாலர்ஸ் இல்லாதனால எங்கள்கிட்ட டீசலோ, பெட்ரோலோ, கேஸோ எதாக இருந்தாலும் வாங்கணும்னு நினைச்சாலும் எங்களோட கணக்கு, அதாவது துறைமுகங்களுக்கு அருகில வந்து கப்பல் நிக்குது. ஆனால் உள்ளுக்கு துறைமுகத்துக்குள்ளுக்கு எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட டாலர்ஸ் இல்லை, காசு இல்லை. அப்ப என்ன நடக்கும்? ஒன்று. ஆனா இப்ப எங்கள்கிட்ட என்னடா டாலர்ஸ் இருக்குது, கையிருப்பு இருக்குது. இந்த கையிருப்பு சுற்றுலா பயணிகளோ எதுவுமே வந்து பிசினஸ், ஏற்றுமதி எதுவும் நடக்கலண்டா கூட 3.5 மாசம் 4 மாதத்துக்கு இந்த நாட்டை அழகா கொண்டு போக முடியும். ஆனா இப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வராது. வருமானம் வந்து கொண்டு இருக்குது. அப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா போர். இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போனோம்னா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வந்து போர் நடக்குது. இந்த போர் வந்து நாளைக்கு நிப்பாட்டுவாங்க, நாளாண்டைக்கு நிறுத்துவாங்க, அதுக்கு அடுத்த நாள் முடிவுக்கு வரும் எல்லா நாடுமே எதிர்பார்த்தது. ஆனா பிரச்சனையை பார்க்கும்போது இது இப்ப ஈரான் வந்து விட்டு கொடுக்கிற ஒரு நாடு மாதிரி இல்லாதனால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தக்க பாடம் படிப்பிக்கணும். அவங்களும் ஒத்த காலில் இருக்கிறனால இந்த போர் நிக்கிற மாதிரிக்கு இல்லை. அதனால இந்தியாவை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாற தொடங்கிட்டாங்க. அப்ப அமெரிக்கா வந்து ரஷ்யாட்டு, அதாவது ஈரான் நாட்டோட அருகில் இருக்கிற அந்த ஹார்முஸ் நீரிணையால வந்து கப்பல் எல்லாம் வந்து போக்குவரத்து செய்ய முடியாதுன்ற ஒரு எதிர்ப்பை ஈரான் நாடு கொண்டு வந்தோடனே எல்லா நாடுகள்லையும் இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிபொருளுக்கெல்லாம் போலி நிக்க தொடங்கிட்டாங்க. கேஸுக்கு தட்டுப்பாடு வர தொடங்கிட்டு. அதனால என்ன நடந்திருக்குண்டா, அமெரிக்கா இந்த போர்னால மற்ற நாடுகள் பாதிக்கப்படக்கூடாது என்று ரஷ்யா நாட்டுட்ட வந்து தடை விதிச்சிருந்தது வாங்குறதுக்கு இந்தியா நாட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய நாடுகளுக்கு டெக்ஸ் எல்லாம் வந்து குறைச்சு வந்து அனுமதிகளை கொடுத்திருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னென்றால் இந்த ஈரான் நாட்டினுடைய போக்குவரத்தை வந்து 5ல் 1 பங்கு வந்து அந்த நீரிணையால தான் வருது. அதனால கொஞ்சம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு எல்லா நாடுகளுக்குமே. அதனால என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப மாற்று வழியை எல்லா நாடுகளுமே வந்து பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. அப்ப ஒரு உதாரணத்துக்கு இலங்கை நாட்டு டாலர்ஸ் இருக்குது, ஆனா பொருள் என்னது, பொருள் இல்லை. அப்ப பொருளை வந்து இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்கும், நாங்களும் ரஷ்யாட்ட இருந்து வாங்கலாம். சப்போஸ் வந்து எரிபொருள், கேஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வாங்கலாம். சப்போஸ் இந்தியாட்ட இருந்து ரஷ்யாட்ட இருந்து எங்களுக்கு வாங்க முடியலண்டா கூட நாங்க இந்தியா, ரஷ்யா வந்து பெரிய நாடு, 120 கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த நாட்டுக்கு அவங்க வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்குவாங்க. அப்ப நாங்கள் 2 கோடி மக்கள் 20 லட்சம் என்னமோ இருக்கிறோம். அப்ப நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அவங்க தாரது, அதனால இலவசமா இல்ல காசு கொடுத்து டாலர்ஸை கொடுத்து வாங்கலாம். டாலர்ஸ் இருக்குது தானே. சப்போஸ் இந்தியா கை விரிச்சா கூட சீனாட்ட வாங்கலாம். ஏன்னா டாலர்ஸ் இருக்குது. டாலர்ஸ் இல்லைண்டாதான் பிரச்சனை. இப்ப இதையும் தாண்டி ஒரு பிரச்சனை இலங்கை நாட்டுக்கு வருமாக இருந்தா, இலங்கை நாட்டுல வந்து IMF என்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, கடன் திட்டம். IMF வந்து பின்வாங்கினா அப்பதான் இந்த நாட்டுக்கு பெரிய ஒரு தலையிடி வரும். என்ற IMF வந்து எக்கச்சக்கமான டாலர்ஸ்களை கடன் அடிப்படையில கொடுத்திருக்காங்க. அவங்களோட திட்டத்துல இருந்து பின்வாங்கி கொடுக்கறதுக்கு அடுத்த
பணத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது பின்வாங்கினாலோ ஏதாவது தாமதம் ஏற்படுத்தினாலோ இந்த மாதிரியான சிக்கல் ஏற்பட்டா இலங்கை நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு வரும். இந்த நிமிஷம் வரைக்கும் வருமானம் 2 பில்லியனுக்கும் அதிகமாக இலங்கை நாட்டுக்கு சுற்றுலாத்துறை, தேயிலை, ஏற்றுமதி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து 2 பில்லியனுக்கும் அதிகமாக வருமானம் இருக்கு. அதனால டொலர்ஸ் கையிருப்புல பிரச்சனை இல்லை, கூடிக்கொண்டுதான் போகுது. அப்ப அரசாங்கமே திடீரென்று டொலர்ஸ் கூடுதலா இருக்குன்னா கூடுதலா வந்து எரிபொருள் வாங்க வேண்டியதானே. ஏன் அரசாங்கம் இந்த QR முறையை கொண்டு வந்தாங்கடா? இந்த QR முறை என்னென்றால் சப்போஸ் நாங்க எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது வேறொன்றா இருக்கு. அதனால அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ச அவங்களோட காலத்துல விட்ட தவற செய்யாம ஒரு குடும்பத்துல ஒரு தாய் தந்தை இருக்கும்போது வந்து ஒரு சிக்கனமாக வந்து செய்யற விஷயத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருப்பேன். அதே போலதான் இந்த நாட்டுக்கு அரசாங்கம் ஜனாதிபதி என்ன செய்யறார் என்றால் முன்னாயத்தமாக அதை சொல்லுவாங்க சேஃப் ஜோன், அதாவது ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நாங்கள் எங்களை வச்சுக்கொள்ளணும், நாங்கள் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள நாங்கள் இருக்கிற மாதிரிக்கு வந்து கொண்டு வந்துடும். அதனால முன்னாயத்தமாக சிக்கனமாக மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த முறைகளை கொண்டு வந்தா எரிபொருள் அதிகமாக வாங்குறது, பதுக்கிறது இதெல்லாம் குறையும் போது நாட்டுட்டு இருக்கிற கையிருப்பை வந்து அதிகமா வந்து நாங்கள் எரிபொருள் அது இதுக்கெல்லாம் வந்து அதிகமா கொடுத்து வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படாது. அதனால இந்த முறையையும் சேஃப் ஜோன் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே வச்சுட்ட நாட்டை கொண்டு போகணும். கொஞ்சம் அலர்ட், அதாவது ஜனாதிபதி இந்த அரசாங்கம் கொஞ்சம் அலர்ட்டா முன்னாயத்தமா அதை செஞ்சிருக்காங்க. ஆனா மக்களுக்கு இது எப்படி இருக்கும் என்றால், ஆகா மறுபடியும் QR முறை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் வருதுண்டா நாடு அதல பாதாளத்துக்கு போக போகுது, நாங்கள் இதற்கு முதலும் ஒரு அனுபவம் இருக்கு. அதனால மக்களோட மனசுல தானா ஒரு பயம் கொண்டு வரும். அந்த பயம் என்ன செய்யும் என்றால் ஒரு போராட்டத்தை, ஒரு பயத்தை, விமர்சனத்தை, பெரிய எக்கச்சக்கமான சில விஷயங்களை கொண்டு வரும். சோ இதுதான் இப்ப இருக்கிற இலங்கை நாட்டினுடைய சிச்சுவேஷன். இது நான் புள்ளி விவரம் படி நான் சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கை நாடு கீழே விழுமா இல்லண்டா மறுபடியும் இந்த நாடு இந்த அரசாங்கம் இந்த நாட்டை கட்டி எழுப்புமா? என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க. நன்றி சொந்தங்களே.